வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் என்னென்ன ஆவணங்கள், அதாவது நமக்கு தேவையான ஆவணங்கள் பயன்பெறுவதற்கு சமர்ப்பிக்கக்கூடிய விண்ணப்பச் சான்று என்னென்ன, எவ்வாறு அந்த ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம், அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன, ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன, அதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன என்பது பற்றி தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல், பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள். குறிப்பாக பார்த்திங்கன்னா அரசு தரப்பில் குறைதீர் கூட்டங்கள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த குறைதீர் கூட்டத்தில் அதிகப்படியான விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா பட்டா மாறுதலுக்கான விண்ணப்பங்கள் தான் சமர்ப்பிக்கப்படுகிறது. அதேபோல் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு மாவட்டங்களில் சமபந்தி நடத்தப்பட்டு அவர்களுக்கான நிலங்களில் பார்த்திங்கன்னா அந்த பட்டா மாறுதலுக்கான வழிமுறைகள் செய்து கொடுக்கப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான மக்கள் பார்த்திங்கன்னா தங்களுக்கான பட்டா மாறுதலுக்கான விண்ணப்பத்தை தொடர்ந்து கொடுத்து வருவதால் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் இந்த பட்டா மாறுதலுக்காக விண்ணப்பிக்க முடியும். அந்த பட்டா மாறுதலுக்கு நீங்கள் என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் இடம் வாங்கியிருக்கீங்க, விவசாய நிலையமாக இருக்கட்டும், அதேபோல் ஃப்ளாட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதற்கான உங்களுடைய இடத்திற்கு பட்டா வாங்கி வைத்துக்கொள்வது நல்லது. அந்த பட்டா மாறுதலுக்கு நீங்கள் என்னென்ன இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பத்திரப்பதிவு செய்த உடனே பட்டா மாறுதலுக்கான அப்ளிகேஷன் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி செய்யாதவங்க, அதாவது இப்போ இனிமேல் பத்திரப்பதிவு புதிதாக செய்பவர்களுக்கு பட்டா மாறுதல் பார்த்திங்கன்னா எளிய முறைகளில் செயல்படுத்தி வருகின்றன. இதற்கு முன்பு நீங்கள் இடம் வாங்கியிருப்பீங்க இல்லைங்களா, அதாவது இடம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதற்கான அதுக்கு அந்த இடத்துக்கு நீங்கள் பட்டா மாறுதல் செய்ய வேண்டும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஆவணங்களை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும், என்னென்ன ஆவணங்களை நீங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்ற தெரிஞ்சு கொண்டு அந்த ஆவணங்களை நீங்கள் தயார் நிலையில் வைத்துக்கொண்டு ரெடி பண்ணி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா எளிய முறையில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா அதற்கான அரசு தரப்பில் கட்டணங்கள் வசூலிக்கப்படுது. அதாவது ஒரு ஆவணங்களுக்கு 60 ரூபாய் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 60 ரூபாய் அந்த செலுத்தினா அப்படின்னா அது ஆன்லைன் மூலமாக நீங்கள் அந்த அரசுக்கு இருக்கக்கூடிய அதற்கான நீங்கள் கட்டணத்தை செலுத்த வேண்டும். அந்த கட்டணத்தை நீங்கள் செலுத்திட்டீங்க அப்படின்னா விண்ணப்பிப்பதற்கு எளிய முறையில் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படும். அதன் பின்னர் அந்த விண்ணப்பத்தை சரிபார்த்து அதற்குரிய அந்த நில அளவை செய்யப்பட்டு அந்த பணிகள், அதாவது பார்த்திங்கன்னா என்னென்ன அந்த பத்திரப்பதிவின் மூலமாக என்னென்ன பணிகளை செய்து முடிக்க வேண்டுமோ அதெல்லாம் செய்து முடித்ததுக்கப்புறம் பட்டா மாறுதலுக்கான விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் உங்களுக்கு உடனடியாக பட்டா கொடுக்கப்படும். அதாவது பட்டாவாக கொடுப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் செய்து பேப்பர் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பட்டா மாறுதலுக்கு தேவையான ஆவணங்கள் பார்த்திங்கன்னா கிரையப்பத்திரம் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அதுபோல் மூலப்பத்திரம் கொண்டு செல்ல வேண்டும். அதாவது கிரையப்பத்திரம் நீங்கள் பதிஞ்சிருக்கீங்க பார்த்திங்களா, அந்த பத்திரம் கிரையப்பத்திரம். மூலப்பத்திரம்னா முன்கூட்டி வந்திருப்பாங்க பார்த்திங்களா, அதாவது ஸ்டார்டிங்கில் இருக்கும் அந்த மூலப்பத்திரம் சொல்லுவாங்க. அந்த மூலப்பத்திரத்தை கொண்டு போய் வேண்டும். கணினி சிட்டா பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆன்லைன் மூலமாக நீங்கள் எடுக்காமல், அதாவது பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்டோட இந்த பத்திரப்பதிவு இணையதளத்தில் போயிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக சிட்டா நீங்கள் எடுத்துக்கலாம். அதேபோல் வில்லங்கச்சான்று கண்டிப்பாக வேணும். அந்த வில்லங்கச்சான்றில் நீங்கள் சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா சமர்ப்பித்த பின்னர் உங்களுக்கு எளிய முறையில் உங்களுடைய பட்டா மாறுதலுக்கான விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை பரிசீலனை செய்யப்பட்டு உடனடியாக உங்களுக்கு விண்ணப்பம் பரிசீலனை செய்யப்பட்டு அதை ஆராய்வாங்க, பரிசீலனை செய்யப்படும். அதாவது அந்த நில உங்களுடையதா, அதில் வில்லங்கு இருக்கிறதா, வில்லங்கச்சான்று, அந்த மூலப்பத்திரம் எல்லாத்தையும் சரிபார்த்த பின்னர் உங்களுக்கு அந்த பட்டா மாறுதலுக்கான விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ள பட்டா வழங்கப்படும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.